ராமகுண அனுபவத்தில் 5வது குணமான சத்தியத்துவத்திலே தொடர்ச்சி. தசரதர் கைகேயினிடத்திலே கடிந்து கொண்ட பொழுது ராமனுடைய நல்ல குணங்களையெல்லாம் 4-5 ஸ்லோகங்களில் சொல்லும் பொழுது கல்லும் உருகும்படியாக இருக்கின்றது. அதில் சத்தியேன லோகான் ஜெயதி தீனாத் தானேன ராகவகா குருன் சுஸ்ருஷயா தீரோ தனுஷா யுதி சாத்ரவான் என்கின்ற ஸ்லோகம். ராமன் சத்தியவாக்கினுடைய பெருமையினால் சகல லோகங்களையும் தானிட்ட வழக்காக கொண்டிருக்கான். ஏழைகளை கொடையினாலே, அதாவது வள்ளல் தனத்தினாலே கவர்கின்றான். ஆசிரியர்களை பணிவிடை செய்து கவர்கின்றான். போர்க்களத்தில் பார்த்தால் வில்லினாலே பகைவர்களை கவர்கின்றான் அப்படின்னு அர்த்தம் சொன்னார். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதில் சத்தியேன லோகான் ஜெயதி அப்படிங்கிற அந்த பதம் தலைமையான விஷயம் கொண்டிருக்கு. இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலேயும் சத்தியம் என்று தொடங்கி ராமனுடைய மெய்மை பெருவார்த்தையினுடைய மேன்மை எல்லாம் சொல்லப்படுறது. இப்படி பல இடத்துல ராமனுடைய சத்தியத்தை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாலும் கூட இந்த ஸ்லோகம் இருக்கே, சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவகா குருன் சுஸ்ருஷயா தீரோ தனுஷா யுதி சாத்ரவான் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் சத்தியேன் லோகான் ஜெயதிங்கிறது விலையுயர்ந்த ரத்னமாக கொள்ளப்படுகின்றது. பகவத் விஷயத்தில் கரைபுரண்டவர் நம்பிள்ளையினுடைய வைபவத்தில் சத்தியேன லோகான் ஜெயதி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தின் சார்பாக சொல் பெருமை தலை சிறந்து விளங்குகின்றது அப்படிங்கிறது சொல்லப்படுறது. பட்டருடைய சந்நிதியிலே தோன்றி மகா வித்வானாக இருந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் நம்பிள்ளை காலத்தில் திருவரங்கப் பெருநகரிலே வாழ்ந்தார். இவர் ஒரு இடத்துல ஸ்வரூப கிரந்தங்களை எல்லாம் பிரவச்சனம் பண்ணினார். ஆனாலும் கூட பெரும்பாலானவர்கள் நம்பிள்ள கோஷ்டியையே அன்வைத்து இருந்தார்கள். இவருடைய கோஷ்டியில் மிக சிலர் பேரே வந்து சேர்ந்திருந்தார்கள். அதனால் அவருக்கு நம்பிள்ளையினிடத்தில் ஒரு பொறாமை போலே தோன்றியது. ஒரு நாள் ராஜசபைக்கு சென்றார். அந்த அரசன் மகா விவேகி, தன்னிடம் வரக்கூடிய பண்டிதர்களை எல்லாம் ராமாயணம் முதலிய நூல்களில் கேள்வி கேட்பவனாக இருந்ததுனாலே இந்த பட்டரையும் ராமாயணத்தில் ஒரு கேள்வி கேட்டான். ஸ்ரீமன் நாராயணனே ராமபிரானாக வந்து திருவவதாரம் பண்ணியிருந்தாலும் கூட ராமன் நாராயணத்வ பிரயுக்தமான பெருமையை மறைத்து கொண்டு மனுஷ பாவனையையே பூர்த்தியாக எடுத்துக்கொண்டு அக்ஞரை போலே அசக்தரை போலே இருந்தான்னு தெரியறது. இப்படி நான் கிரகித்திருப்பது யுக்தமானது தானே அப்படின்னு கையை கூப்பிக்கொண்டு சொன்னான். அது கேட்ட பட்டர், ஆமாம், நீங்கள் கிரகித்திருப்பது யுக்தமே. நாராயணத்வ பிரயுக்தமான பரத்வத்தை கழற்றி வைத்து விட்டுத்தான் மனுஷ பாவனையிலே நடனம் செய்திருக்கிறார் ராமமூர்த்தி. இதில் என்ன சந்தேகம்? இப்படி இசைந்தால்தான் ராமாயண கதைகள் பொருந்தும் அப்படின்னு மன்னனுக்கு விடை சொன்னார். இதை கேட்ட அரசன், அப்படியானால் ராமன் மயாத்வம் சௌனஜாதோ கச்சலோகான் அனுத்தமான்னு சொல்லி ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தானே, அந்த கதையை கேட்டீரா, பார்த்தீரா? அதில் எப்படி பொருந்தும்? அப்போ ராமன் தன்னுடைய மனைவியான பிராட்டி சென்ற இடத்துக்கெல்லாம் அறியாமல் மரமே பார்த்தாயா, மயிலே நீ கண்டாயா, குயிலே நீ பார்த்தாயா, அறிவாயான்னு இப்படி அக்ரிண பொருட்களை எல்லாம் கேட்டு தளர்கின்ற நிலையரா நின்றான். அந்த நிலையில் ஜடாயுவை நோக்கி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், மோட்சம் போவாயின்னு சொன்னாரே பெருமாள், இது பொருத்தமா இல்லையே. சுவாமிகள் இதனை பொருந்த விட்டு என் மனசை திருப்தி அடையும்படிக்கு சமாதானம் சொல்ல வேண்டும்னு கேட்டான். பட்டருக்கு சமாதானம் ஸ்புரிக்கவில்லை. கூரத்தாழ்வான் அருளி செய்த அதிமானுஷஸ்தவத்தில் பிரிச்சாமி கிஞ்சன யதாக்கில ராகவத்வே என்னும் அக்ஷுண்ண யோகபதம் அப்படின்னு தொடங்கி இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்களிலும் இதே கேள்வி உள்ளதை நினைத்து கொண்டார். ஆனால் அவருக்கு கேள்விக்கு திருப்திகரமான சமாதானம் செல்ல அந்த இடத்திலே ஸ்புரிக்கவில்லை. இவருடைய அதிருஷ்டவசத்தால் அப்போ அரசனுக்கு வேறொரு பணியில் செல்ல நேர்ந்துட்டது. நம்மள்ளையனுடைய திருவழிகளில் பழுக்க கேட்ட ஒரு பெரியார் யாத்திரிச்சிகமாக அந்த அரச சபையில் வந்தார், தென்பட்டார். அவரை பார்த்த உடனே பெருமகிழ்ச்சி அடைந்தார் இந்த பட்டர். அவரிடத்துல அரசனுடைய கேள்வியை எடுத்து சொன்னார். இந்த விஷயம் நம்பிள்ளை கோஷ்டிகளே விசாரத்துக்கு வந்திருந்திருக்குமே,
நம்பிள்ளை நிர்வகிக்கும் விதம் என்ன அப்படின்னு செவியோடு செவியாக வைத்து இந்த கேள்வியை கேட்டார். கேட்ட உடனே அவர் சத்தியேன லோகான் ஜெயதி அப்படின்னு ராமாயண ஸ்லோகத்தை கொண்டு நம்பிள்ளை நிர்வகிக்கிறதை கேட்டிருக்கேன் அடியேன். அப்படியா? பட்டர் அதை திருவுள்ளத்திலே கொண்டு இதுதான் பொருத்தமான சமாதானம் அப்படின்னு அறுதியிட்டு கொண்டார். அப்போ வேறு பணிக்கு சென்ற அரசனும் அபிமுக்கியனானான், திரும்பி வந்தான். சுவாமிகளே, என் கேள்விக்கு சமாதானம் ஒன்றும் ஸ்புரிக்கவில்லையான் நான். அதற்கு பட்டரோ, மகாபிரபு ஸ்புரிக்காமல் என்ன, அப்போதே சொல்லலாம்னு இருந்தேன், தாங்கள் காரியமாக சென்றதுனாலே சமயம் எதிர்பார்த்திருந்தேன்னு சொன்னார். இப்போ கேளுங்கள்னு பீடிகையெல்லாம் போட்டு நம்பிள்ளை சிஷ்யரிடம் கேட்ட நிர்வாகத்தை அப்படியே பண்ணி உரைத்தார். அதாவது, ராகவன் சத்தியவாக்கினுடைய பெருமையினால் சகல லோகங்களையும் சுவாதீனமாக உடையவன் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லி இருப்பதனால் அந்த சத்தியவாக்கினுடைய பெருமையே ஜடாயுவுக்கு முக்தி அளித்ததாம். நாராயணத்துவ பிரயுக்தமான பரத்வத்தினால் முக்தி அளித்தபடி அன்னு அப்படின்னு சொன்னார். அப்போ ராமனுடைய சத்தியவாக்கு பெருமை, சத்தியேன லோகான் ஜெயதி அப்படின்னா அவனுடைய சத்தியவாக்கு பெருமையினாலே சகல லோகங்களையும் ஜெயிக்கும்படியான திறமை அவனிடத்துல இருந்தது, ஜெயித்தான் என்ன பல இடங்கள்ல தசரத சக்கரவர்த்தி சொன்ன பொழுதும் இந்த தலையான ரத்னமான இந்த ஸ்லோகத்தை கொண்டே இந்த இடத்துல பதில் கிடைத்தது. அப்போ சத்தியவாக்கினுடைய பெருமை அதுவே ஜடாயுவுக்கு முக்தி அளித்தது, மற்றபடி நாராயணத்துவ பிரயுக்தமான அதனால் ஜடாயுவுக்கு முக்தி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பட்டர் அரசனுக்கு இதை விரிவாக உணர்த்தினார். அரசன் மேதாவி அப்படிங்கிறதுனால மிக உகந்தான், வேறு வகையான சமாதானம் இதற்கு சொல்ல பொருந்தாது அப்படின்னு நினைத்து பட்டரை விசேஷமாக சன்மானித்து போகவிட்டான். பட்டர் பிராமணிக்கர், அதனால் அந்த சத்காரத்தை தம்முடைய கிரகத்திற்கு கொண்டு போக மனசு இல்லை. நம்பிள்ளையனுடைய ஸ்ரீசுக்தி ரத்னாகரத்தில் ஒரு சிறு திவலைக்கு பெற்ற சத்காரம் இது அப்படின்னு உள்ளமானது உருகியது அவருக்கு. நம்பிள்ள திருவடிவாரத்தில் கொண்டு சமர்ப்பித்தார். தேவரீருடைய ஸ்ரீசுக்திகளில் சிந்தியதான ஒரு சொல்லுக்கு பெற்ற சத்காரம் இது பாருங்கோள். இதுகாரம் அடியேன் அகன்றிருந்து அனர்த்தப்பட்டதெல்லாம் போரும், இனிமேல் நிழலும் அடிதாருமாக தேவரீர் அடியனை அங்கீகரித்து வாழ்வி தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரோட திருவடிகளில் விழுந்து வேண்டினார், அடிபணிந்து நின்றார். அதன் பின்ன அவருடைய அருளாலே நம்பிள்ளையினுடைய அருளாலே ஓய்வு பெற்றார் அப்படின்னு சரித்திரத்திலேயே சொல்லப்படுறது. ஆக இதனால் ராமபிரானுடைய சத்தியவாக்கின் பெருமையை நம் முன்னோர்கள் நிரூபிக்கும் திறம் அப்படின்னு இருக்கே, அது மிக அரியது. கேட்பதற்கு இப்படியும் சாதித்திருக்கிறார்களே அப்படின்னு நமக்கு தோன்றும். இது முதல் வகையான நிரூபணம். ரெண்டாவது வகையிலே நிரூபணம் அப்படிங்கிறது ராமனுடைய சத்தியவாதித்துவத்திற்கு ராமாயண கதையை கொண்டே குறை சொல்றவர்கள் ஒரு சாராரனும், அதுக்கு பரிகாரம் உணர்த்தும்படியான ஒரு சாராரனும், அதை வைத்துக்கொண்டு அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.